அண்ணா வணக்கம். நம்ம பேர் சொல்லுங்கண்ணா. நம்ம கடை எங்கண்ணா இருக்கு சேலத்துல? வணக்கங்கண்ணா, என் பேர் பரமேஸ்வரன். நம்ம கடை பேரு ஈஸ்வரன் அப்ளையன்சஸ், சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பாத்திர கடை வீதியில இருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஆனா இப்ப நம்ம சமையல் பாத்திரங்களே என்னென்ன பார்க்க போறோம் புதுமையானது? இப்ப நம்ம சமையல் பாத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா பிரஷர் குக்கர்ஸ் தான் ட்ரெண்டிங். அதுவும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை பிரஷர் குக்கர்ஸ் இப்ப ஃபுல் ட்ரெண்டிங்ல இருக்குண்ணா. ஓகேண்ணா, பாக்கலாங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா அல்ட்ரா பிராண்டோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரஷர் குக்கர்ஸ். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 லிட்டர்ல இருந்து 8 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே, இதுல நம்ம இப்ப அலுமினியம் பிரஷர் குக்கருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரஷர் குக்கருக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, அலுமினியம் பிரஷர் குக்கர் நம்ம ரொம்ப நாளா யூஸ் பண்ணும்போது உப்புத்தன்மை அதிகம் உள்ள ஃபுட்டும் இந்த கொஞ்சம் உங்களுக்கு அசிடிக் கண்டெயின் ஃபுட்னு சொல்லுவாங்க, அந்த ஃபுட் எல்லாம் சமைக்கும் போது என்ன ஆகும்னா ஈஸியா உங்களுக்கு ரியாக்ட் ஆயிரும் ஃபுட்டோட. ஓகே, அப்படி ரியாக்ட் ஆகும்போது என்னன்னா அலுமினியம் அயான்ஸ் அது வெளியேற்றும். அது நம்ம உடம்புக்கு கெடுதீங்க. அதுக்கு இப்ப மாற்றாதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரஷர் குக்கர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரஷர் குக்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுட்டோட உங்களுக்கு ரியாக்ட் ஆகாது. பட் ஆனா உங்களுக்கு ஹை ஃபிளேம்ல வச்சு யூஸ் பண்ணும்போது அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இப்ப ஆல்டர்னேட்டா ட்ரைப்ளை பிரஷர் குக்கர்ஸ் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ட்ரைப்ளை பிரஷர் குக்கர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு 3 லேயரா கொடுத்திருப்பாங்க. தயாரிப்பே உங்களுக்கு 3 லேயரா இருக்கும். ஓகே, இது பாத்தீங்கன்னா வெளியில ஒரு 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேக்னெட்டிக் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு லேயராவும், நடுவுல பாத்தீங்கன்னா அலுமினியம் உங்களுக்கு ஒரு லேயர்லயும் கொடுத்திருப்பாங்க. ஓகே, உள்ள பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேட் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் அடி பிடிக்காது. அதே மாதிரி உங்களுக்கு ஹீட் ஆகுறது ஈவனா ஹீட் ஆகும், சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆயிரும். கேஸோட யூசேஜ் நமக்கு அதிகமா இருக்காது. ஓகே, இது பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இது அதே மாதிரி உங்களுக்கு 2 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு இதுலயும். ஓகேண்ணா, இப்ப இந்த குக்கர்ல சொல்றீங்க? ஆமாண்ணா, இந்த குக்கர் ட்ரைப்ளை குக்கர். ஓகேண்ணா, இந்த குக்கரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். இது நம்ம முன்ன சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இது ஒரே லேயரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாங்க. இது நீங்க ஹை ஃபிளேம்ல வச்சு யூஸ் பண்ணும்போது அடி பிடிக்கும். பட் ஆனா லோ ஃபிளேம்ல வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான அடி பிடிக்கலோ என்ன விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல உங்களுக்கு ஃபுட் எந்த நம்ம சமைக்கிற ஃபுட் ரியாக்ட் ஆகாது, உங்களுக்கு ரியாக்ட் ஆகாது. ஆமா. ஓகேண்ணா, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்னாலும் சரி ட்ரைப்ளை குக்கர்னாலும் சரி எந்த பிராண்டா இருந்தாலும் நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் எதுல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஆனா இப்ப இந்த குக்கரோட பிரைஸ் என்ன ரேட்னா வருது? இந்த குக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லிட்டர் அல்ட்ராவோட ட்ரைப்ளை பிரஷர் குக்கர் பாத்தீங்கன்னா நம்ம 2550 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த குக்கருங்களா? ஆமாண்ணா, அல்ட்ராவோட 3 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரஷர் குக்கர் நம்ம கடையில 2550 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா. அது இந்த குக்கர்னா? இந்த குக்கரோட இந்த அல்ட்ராவோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 4 லிட்டர் குக்கர் பாத்தீங்கன்னா 2665 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகேண்ணா, இதுவானா? ஆமாண்ணா. ஓகேண்ணா. ஆனா இப்ப அல்ட்ரால இப்ப இந்த 2 குக்கரோட ரேட்டும் நான் பார்த்துட்டு இதோட பெனிஃபிட்டும் பார்த்துட்டோம். இப்ப இதை விட இன்னும் பெனிஃபிட்டான குக்கர் பாக்கலாமா? கரெக்ட்ண்ணா. இப்ப அதுதான் பாத்தீங்கன்னா அல்ட்ராவோட விசில் கவுண்டிங் குக்கர்ஸ்னா. ஓகே, இப்ப இது பாத்தீங்கன்னா அல்ட்ராவோட விசில் கவுண்டிங் குக்கர். இந்த விசில் கவுண்டிங் குக்கர்ல என்ன நமக்கு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சமைச்சிட்டே இருக்கும்போது வேற ஏதாவது ஒரு வேலையில விசில் எத்தனை வந்திருக்குன்றத நம்ம மறந்துடுவோம். ஓகே, அப்ப என்னன்னா இந்த குக்கர் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த விசில் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு 5 விசில் ஆயிடுச்சுன்னா 5 விசில் இண்டிகேட் பண்ணும். அதே 6வது விசில்னா 6வது விசில் இண்டிகேட் பண்ணும். அந்த மாதிரி உங்களுக்கு 9 விசிலுக்கான இண்டிகேஷன் இருக்கும் உங்களுக்கு. இது ஆட்டோமேட்டிக் அதுவே உங்களுக்கு மாறிக்கும். ஆமா, நம்ம என்னன்னா ஈஸியா அதை கண்டுபிடிச்சிக்கலாம் எத்தனை விசில் இருக்கு. நம்ம 0 வச்சுட்டோம்னா அதுவே 0ல இருந்து 1 2 3 அதுவே மாறிக்கும். ஓகே. அதாவது இப்ப நம்ம இந்த குக்கர் அடுப்புல நம்ம வச்சுட்டு போறப்ப வெளியில நம்ம எத்தனை விசில் வரும்னு தெரியல, நம்ம இந்த கவுண்ட் பாத்தோம்னா தெரிஞ்சோம் எத்தனை விசில் வந்திருக்கு. ஆமா, நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகேண்ணா. இந்த குக்கரோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்ன பேசின குக்கர் மாதிரியே தான் இதுவும் அல்ட்ராவோட ட்ரைப்ளை குக்கர் தான். இதுவும் உங்களுக்கு அதே மாதிரி 3 லேயர்ஸா கொடுத்திருப்பாங்க. ஓகே, வெளியில ஒரு 304 மேக்னெட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலும், நடுவில் ஒரு அலுமினியம் மெட்டீரியலும், உள்ள பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேட் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலும் கொடுத்திருப்பாங்க. ஓகேண்ணா. ட்ரைப்ளை எல்லாமே உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். இதுல நமக்கு சமைக்கும் போது என்னன்னா உங்களுக்கு நமக்கு கேஸ் அதிகமா நமக்கு தேவைப்படாது. உங்களுக்கு ஹீட்டும் ஈவலா டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிரும், ஃபுட்டும் உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆயிரும். ஓகேண்ணா. ஆனா இப்ப குக்கர்ல இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கொடுத்தீங்களே, எதுக்கு? இது செப்பரேட்டர்னா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இந்த குக்கருக்குள்ள ஒரு பாத்திரம் வச்சு ஏதாவது சமைப்போம். ஓகே, அப்படி வச்சு சமைக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குக்கரும் அந்த பாத்திரமும் நம்ம நடுவுல தண்ணி வச்சிருப்போம். இது 3 ஒன்னோட ஒண்ணு உங்களுக்கு இத சேராம இருக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்கண்ணா. ஓகே, அதாவது அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த மேல வைக்கிற பாத்திரமும் கீழே வைக்கிற குக்கர் அந்த தண்ணி இது 3 ஒன்னோட ஒண்ணு உங்களுக்கு இதாகாது. ஆகாது. ஆமா, இது நல்லா இருக்கும். உங்களுக்கு அதிக யூசேஜ் இருக்கும். ஓகேண்ணா. ஆனா
இதை விட இன்னும் பெனிஃபிட்டான குக்கர் இருக்குங்களா? இதோட பெனிஃபிட்டான குக்கர்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வரும்னா டயட் குக்கர்னு சொல்லுவோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதுவுமே அல்ட்ராவானா? அல்ட்ரா தானா? ஓகே, அதுவுமே பாக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ராவோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டயட் பிரஷர் குக்கருங்க. இதுல என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து தனியா வந்து உங்களுக்கு ஒரு செப்பரேட்டர் கொடுத்திருப்பாங்க. அந்த செப்பரேட்டர் நம்ம வச்சு சமைக்கும் போது நம்ம சாப்பாடு வடிக்கிறோம்னா அந்த சாப்பாட்டோட கஞ்சி வந்து தனியா உங்களுக்கு சுத்தமா வடிஞ்சு கீழே போயிடும். சாப்பாடுல வந்து உங்களுக்கு அந்த கஞ்சியோட இது வந்து உங்களுக்கு சாப்பாட்டுல இருக்காது. அதனால என்னன்னா நம்ம உடம்புல உப்பு சர்க்கரை ஏறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இது அல்ட்ரா கம்பெனி டயட் குக்கர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ராவோட டயட் குக்கருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா ஒரு ஃபுட் ஸ்டோரேஜ் பாத்திரமும் ஒரு செப்பரேட்டரும் கொடுத்திருப்பாங்க. நீங்க இப்ப என்னன்னா இப்ப நீங்க நம்ம ஃபுட்டை சமைக்கும் போது நம்ம இதுல தண்ணியை வச்சு சாப்பாடு வந்து இந்த செப்பரேட்டர் கீழே வச்சு நம்ம இப்படி வச்சிருவோம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதை கொடுக்காம கீழே வந்து தண்ணி ஊற்றி. ஆமாண்ணா, இல்லண்ணா நம்ம எப்பயும் போல இதுல வச்சு தண்ணி எல்லாம் ஊற்றி இதுல வச்சிடறோம். ஓகேங்களா? சாப்பாடெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி இதுல வச்சிடறோம். போட்டு நம்ம சாப்பாடு வந்து குக்கர் மாதிரி எப்பயும் போல நம்ம யூஸ் பண்றோம். என்னன்னா உங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு வெந்து முடிஞ்சோன்னா இந்த நம்ம உள்ள ஊத்தி இந்த தண்ணி வந்து கஞ்சா மாறி இருக்கும். அந்த கஞ்சாவே உங்களுக்கு கழிஞ்சு மேல வந்துரும். நம்ம இப்படி சாப்பாடு எடுக்கும்போது கஞ்சி வந்து உள்ள உங்களுக்கு இருக்காது. வெறும் சாப்பாடை மட்டும் எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓ பரவாயில்ல, சூப்பரா இருக்கேண்ணா. ஆமாண்ணா, அதனாலதான் இதுல டயட் குக்கர்னு வச்சிருக்காங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனா இப்ப வந்து இதுல கஞ்சி வந்து வடிக்குன்னு சொல்றீங்க. இத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ஒண்ணு இல்லைன்னா நம்ம அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே அந்த செப்பரேட்டரை உள்ள வச்சிருவோம். இப்போ உங்களுக்கு உள்ள எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டருக்கு மேல இந்த வந்து பாத்திரம் வந்து இதுல உட்கார்ந்து இருக்கும். இப்ப வந்து என்னன்னா உள்ள வந்து உங்களுக்கு சாப்பாடு வெந்து முடிஞ்சோன்னா அதோட கஞ்சி எல்லாமே வெளியில வந்துரும். உங்களுக்கு இந்த இது வழியா இந்த கஞ்சி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிரும். கீழே ஹோல்ஸ் இருக்கு. ஆமாண்ணா, கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. கஞ்சி வெளியில வர்றதுக்கான ஹோல்ஸ் மட்டும், சாப்பாடு வெளியில வராது. ஓகேண்ணா. வந்து உங்களுக்கு உள்ள வந்து குக்கர்ல வந்து இப்படி ஸ்டோர் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேண்ணா, இதோட பிரைஸ் பார்க்கலாமேண்ணா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 8 லிட்டர்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைசஸுமே அவைலபிலிட்டி. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3830 ரூபா வரணும். இதோட பிரைஸ்? ஆமாண்ணா. ஓகேண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா பிரஷர் குக்கர்ஸோட யூசேஜ் மற்றும் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பாத்துருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாக்கின்ஸ் பிரஷர் குக்கர்ஸ் பத்தி பாப்போம். ஓகேண்ணா, அதையுமே பாக்கலாங்கண்ணா. இதுதான் ஹாக்கின்ஸ் பிராண்டோட பிரஷர் குக்கர்ஸ். இதோட அட்வான்டேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே இன்னர் லிட் குக்கர்ஸ். இது இன்னர் லிட்ல நமக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டிங்க இது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குக்கர் தூக்கி அடிக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பிரச்சனை எல்லாம் இந்த குக்கர்ல வரவே வராது. என்ன காரணம் வந்து இன்னர் லிட் பிளஸ் பெல்ட் டைப். இது உங்களுக்கு போட்டு லாக் பண்ணிடுவோம். இது வந்து பெல்ட் டைப். ஆமாண்ணா, ஈஸியா இருக்கும். லாக் டைப் நம்ம போட்டு லாக் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணவும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே நேரத்துல வந்து சேஃப்டி ரொம்ப அதிகம் உங்களுக்கு. இதுங்களாண்ணா? ஆமாண்ணா, ஹாக்கின்ஸோட பிரஷர் குக்கர். ஓகேண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா மெட்டீரியலுமே அவைலபிள்ங்க. ஃப்ரம் 1.5 லிட்டர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் குக்கர். 1.5ல இருந்து உங்களுக்கு 2, 3, 3.5, 4, 5, 6, 7, 8, 10 இந்த மாதிரி உங்களுக்கு அப் டு 22 லிட்டர்ஸ் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஆனா இப்ப எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க. இப்ப நம்ம மேல்முடி குக்கருக்கும் இந்த உள்முடி குக்கருக்கும் என்ன ஒரு பெனிஃபிட்? அதுதான் உள்முடி குக்கர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் சொல்றதோட சேஃப்டின்னு சொல்லலாம். எந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே குக்கர் மூடி தூக்கி அடிக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வெளிமுடி குக்கர்ல அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த உள்முடி குக்கர்ல அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி தூக்கி அடிச்சாலும் உங்களுக்கு குக்கரே தான் பறக்குமே தவிர மூடி தனியா குக்கர் தனியா பறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆமா, அதுதான் இதோட நமக்கு ரொம்ப மிகப்பெரிய பெனிஃபிட். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம், ஹார்ட் அனடைஸ்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ட்ரைப்ளை இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுமே இதுலயும் இருக்கு. நம்ம அடுத்த வீடியோல அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேண்ணா. ஆனா இப்ப இதோட ரேட்டை பார்த்தலாமா? இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1.5 லிட்டர் ஹாக்கின்ஸோட 3 லிட்டர் பிரஷர் குக்கர் அலுமினியம் மேக் வந்து 1000 ரூபீஸ் வரணும். இதுங்களாண்ணா? ஆமாண்ணா. ஓகேண்ணா. இது வந்து ஹார்ட் அனடைஸ்டு மெட்டீரியல் தான். ஹார்ட் அனடைஸ்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அனடைஸ்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அலுமினியமே வந்து நம்ம 0 டெம்பரேச்சர்ல நம்ம மெல்ட் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் வந்து ஹார்ட் அனடைஸ்டா மாறிடும். ஓகேங்களா? அப்படி ஆகும்போது உங்களுக்கு அந்த சேம் வந்து ஃபுல்லா பிளாக் மெட்டலா மாறிடும். ஹார்ட் அனடைஸ்டு மெட்டீரியலுமே வந்து உங்களுக்கு ஃபுட்டோட ரியாக்ட் ஆகாது ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணும்போது. அதுதான் ஹார்ட் அனடைஸ்டோட பெனிஃபிட் நமக்கு. ஓகேண்ணா. இதோட ரேட் என்ன ரேட்னா வருது? இது வந்து பாத்தீங்கன்னா அதே 1.5 லிட்டர் தான் இதுவும். இந்த 1.5 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1380 ரூபா வரும். சரிங்களாண்ணா? ஆமாண்ணா. ஓகேண்ணா. ஆனா இப்ப இது வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல வச்சுக்கலாம், இண்டக்ஷன்ல வச்சுக்கலாமா? இது வந்து நம்ம கேஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுல நமக்கு இண்டக்ஷன்ல வைக்கிறது இங்க தனியா வச்சிருக்கோம் பாருங்க. அதே 1.5 லிட்டர்ல இண்டக்ஷன் பேஸ்ல அலுமினியம் ஹார்ட் அனடைஸ்டு மெட்டீரியல் இது. இது வந்து நீங்க இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1425 ரூபா வரும். இதுங்களாண்ணா? அதே 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் பாக்கலாமா? பாக்கலாம்ண்ணா. இதுதான் வந்து ஹாக்கின்ஸோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரஷர் குக்கருங்க. இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி.
சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 ஃபுட் கிரேட் மெட்டீரியல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஓகேண்ணா. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2615 ரூபாய். இதோட ரேட்டாண்ணா? ஆமாண்ணா. ஓகேண்ணா. இதுக்கு அடுத்ததுண்ணா? இதுக்கு அடுத்து வந்து இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5 லிட்டர்ஸ் வந்து 8 லிட்டர் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குண்ணா. இதுலயே இருக்காண்ணா? ஆமாண்ணா. இது என்ன ரேட்னு சொன்னீங்க? 2615. 3 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாக்கின்ஸ் பிராண்டோட ப்ராடக்ட். ஓகேண்ணா. ஆமா, அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு கேஸ் பிளஸ் இண்டக்ஷன் தான். ஓகே, நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர், ட்ரைப்ளை குக்கர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி தான். எந்த பிராண்டா இருந்தாலுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளை வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. அடுத்து பாக்கலாம்ண்ணா. இது வந்து ஹாக்கின்ஸ் பிராண்டோட ட்ரைப்ளை பிரஷர் குக்கர்னா இது வந்து 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி. சரிங்களாண்ணா? ஆமாண்ணா. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் நம்ம எப்பயும் போல ட்ரைப்ளைனாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் நம்ம அல்ட்ரால பார்த்த மாதிரியே இது வந்து ட்ரைப்ளை மெட்டீரியல் தான். இது வந்து உங்களுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 304 மேக்னெட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயர் கொடுத்திருப்பாங்க. ஓகே. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலுமினியம் லேயர் வந்துரும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா அதான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 304 ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் கொடுத்திருப்பாங்க. ஓகேண்ணா. ட்ரைப்ளைனாலே இதுதான் உங்களுக்கு. நல்லா இருக்கு. இந்த மாடல் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குண்ணா. இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஹண்டி டைப்ஸ் அவைலபிள். ஆனா இது அது பாக்கிறதுக்கு முன்னாடி இதோட ரேட் என்னன்னு சொல்லிருங்கண்ணா. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2615 ரூபா வரும். ஓகே. எத்தனை லிட்டர்? 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி. 2.5 லிட்டர். ஓகேண்ணா. இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த ஹண்டி மாடல் பாக்கலாம், காட்டுறேன். இதுதான் 3 லிட்டர் ஹண்டி டைப் பிரஷர் குக்கர். இது உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றா நீங்க கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாங்க. ஓகேண்ணா. இது எத்தனை லிட்டர்னா? இது வந்து உங்களுக்கு 3 லிட்டர்னா இது. சரிங்களாண்ணா? ஆமாண்ணா. ஓகே. 3 லிட்டர் வந்து என்ன ரேட்டுங்கண்ணா வருது? இந்த 3 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2845 ரூபா வரும். சரிங்களாண்ணா? ஆமாண்ணா. ஓகேண்ணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா, பிரஸ்டீஜ், ஹாக்கின்ஸோட பிரஷர் குக்கர்ஸ் பத்தி பாத்திருப்போம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பட்டர்ஃபிளை, பிஜிஎன், கவிராஜ் இந்த மாதிரி எல்லா பிரஷர் குக்கர்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்குங்க. எல்லா பிராண்டோட பிரஷர் குக்கர்ஸ் எல்லா சைசஸ்லயுமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டி அப் டு 40 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். ரெடி ஸ்டாக்லயே வச்சிருக்கோம். இப்ப இந்த பிரஷர் குக்கர்ஸ் உங்களுக்கு எது வேணும்னா நீங்க கண்டிப்பா நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. இது எல்லாமே நாங்க உங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம். தமிழ்நாடு ஃபுல்லா எங்கனாலும் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஆனா இப்போ டவுட், இப்ப கொரியர் நீங்க கொரியர் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப அவங்க கொரியர் சார்ஜ் உங்க கேப்பீங்களா நீங்க? ஆமா, அவங்க லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி மினிமம் சார்ஜ் என்னமோ அது வாங்கிப்பேன். ஏன்னா நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுக்குறோம். எம்ஆர்பிக்கோ இல்ல மினிமம் டிஸ்கவுண்ட்லயே கொடுக்கறது இல்ல. ஓகே. ஹோல்சேல்ன்றனால மினிமம் காஸ்ட் என்னவோ அதை மட்டும் நான் வாங்கிப்போம். அதோட எல்லாருமே அவங்களுக்கு அனுப்பிடுவோம். ஓகேண்ணா. ஆனா உங்களை கால் பண்றதுக்கு உங்க போன் நம்பர் சொல்லுங்க. நம்ம போன் நம்பர், நம்ம கடையோட போன் நம்பர் பாத்தீங்கன்னா 9751755055. ஓகே. மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா குக்கரை பத்தி நம்ம அதோட பெனிஃபிட், சோ அதை நம்ம எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா நான் பார்த்திருப்போம். நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கடைக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பரும் அட்ரஸும் கொடுக்குறேன். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. மீண்டும் வேற ஒரு அழகான வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.